வழியிலும் கூட செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நம்மளுடைய வேதாகமத்தை யோவானுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்புவோம். யோவான் 14:6. சத்தமாக யாராவது ஒருவர் எனக்காக வாசிங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 3 வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். 3 வார்த்தை, வழி, சத்தியம், ஜீவன். இந்த 3 வார்த்தைகளை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வேதாகமத்தை எங்க திருப்பணும்? பழைய ஏற்பாட்டுக்கு திருப்பணும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனித்து பாருங்கள், அவைகளின்படி சொல்லாவிட்டால் விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. ஏசாயா 8:20 அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பழைய ஏற்பாட்டுக்கு நம்ம திருப்புவோமானால் தேவனுடைய திட்டம் அப்படின்னு சொன்னா என்னது? தேவன் தான் சிருஷ்டித்த மனிதன் தன்னை என்ன செய்யப்பட வேண்டும்? தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பினார். தேவன் தான் சிருஷ்டித்த தன்னுடைய ஜனங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? தம்மை தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பினார். ஆனா பாவம் செய்த பிறகு இந்த பாவமே தேவனையும் மனுஷனையும் என்ன செஞ்சிருச்சு? பிரித்திருச்சு. ஏதேன் தோட்டத்துல தேவன் அவர்களோடு பேசினார், இடைப்பட்டார். பிறகு அது என்ன செஞ்சது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தடையாக விரிசல் விடும்படியாக இருந்தது. ஆனா தேவன் மறுபடியும் என்ன செய்தார்? மோசேயை அழைத்து யாத்திராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றார், அவர்களின் நடுவில் நான் வாசம் செய்ய வேண்டும். நான் என்ன செய்யணும்? அவர்களின் நடுவில் நான் வாசம் செய்யணும். அதுக்காக எனக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கு அப்படிங்கிறார். வாசம் பண்ண வேண்டும். அதுதான் வாசம் பண்ண வேண்டும். அப்ப வாசம் பண்ண வேண்டும் அப்படின்னா இது எபிரேய பதத்துல மிஷ்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இத எபிரேய பதத்துல மிஷ்கான், வாசம் செய்வது. ஆனா இது அந்த மக்களுக்கு புதுசா இருந்துச்சு. எபிரேயர் மக்கள் அல்லது இஸ்ரவேலர்களுக்கு இது எப்படி இருந்தது? புதுசா இருந்தது. ஏன் புதுசா இருந்தது அப்படின்னா, இவங்க 400 வருஷம் எகிப்து தேசத்துல அடிமைகளாய் இருந்துட்டாங்க. அடிமைகளாய் இருக்கும் பொழுதெல்லாம் ஆங்காங்க ஒரு தெய்வம் இருக்கும் எகிப்துல. அதனாலதான் பைபிள் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு சொல்லியிருந்திருப்போம், அவர் 10 வாதைகள் அவருக்கு கொடுத்தாரு. ஏன்னா முதல் வாதைக்கு ஒரு தெய்வம், 2வது வாதைக்கு ஒரு தெய்வம், ஒரு வாதைக்குண்டான தெய்வத்தெல்லாம் முறி அடித்து இஸ்ரவேல் ஜனங்களை வெற்றியாய் வெளியேற பண்ணினார். அப்படின்னா பல தெய்வங்கள் என்ன செஞ்சது? எகிப்துல இருந்தது. ஆனா இந்த தெய்வங்களை யார் தேடி போகணும்? மனுஷன் என்ன செய்யணும்? தெய்வத்துக்கிட்ட தேடி போகணும். மேபி அந்த தெய்வம் மலைக்க உச்சில இருக்கும். அந்த தெய்வத்தை மனுஷன் என்ன செய்யணும்? ஏறி போய் தேவனை தொழுது கொண்டு வரணும். இப்போ தேவத்தை நோக்கி போன ஜனங்களுக்கு தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ என்ன செய்யாத? என்கிட்ட வராத, நான் உன்கிட்ட வரேன். எப்படி இருக்கு? நீ என்கிட்ட வராத, நான் உன்கிட்ட வரேன். நான் உங்கள் மத்தியில் நான் வாசம் செய்யறேங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஒரு நல்ல ஆண்டவரை நம்ம தெய்வமா கொண்டு இருக்கிறோம். அவர் சொல்றாரு, நீங்க என்ன தேடி வரணும் அவசியம் இல்ல, நான் உங்களை தேடி வரேன். நீங்கள் பாவியா இருக்கையில் நான் என்ன செய்தா? உங்களை தேடி வந்தேன்ப்பா. அப்போ நம்மளுடைய தெய்வம் நம்மளை தேடி வருகிற தெய்வம். இப்படி நம் மத்தியில வாசம் பண்றான்னு சொல்ற பாத்தீங்களா? இந்த வாசம் செய்தாங்கிறதுக்கு எபிரேய பதம் தான் மிஷ்கான். நல்லதா இருக்குது இந்த வார்த்தை. ஆனா உண்மையிலே இந்த வார்த்தை இப்படி இருக்குதா?
என்ன அப்படின்னு சொல்லி இன்னுமாக பார்க்கும் பொழுது இதே வார்த்தை எங்க நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யோவானுடைய புஸ்தகத்துல, நேரம் இல்ல எல்லாம் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் தெரிந்த வசனங்கள் மட்டும்தான், இன்னைக்கு வெளிப்பாடு மட்டும்தான். யோவானுடைய புஸ்தகத்துல நம்ம வாசித்தோம்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படியே அந்த வார்த்தை 14வது வசனத்துல வரும்போது என்ன சொல்லுது? அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே மிஷ்கான், நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பழைய ஏற்பாட்டுல தேவன் வாசம் பண்ணுவேன்னு சொன்னாரு. அப்ப பழைய ஏற்பாடுல மட்டும்தான் வாசம் பண்ணினாரான்னு பார்த்தா, யோவான் சொல்றாரு அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதே வார்த்தை எபிரேய பதத்துல உபயோகப்படுத்த அதே வார்த்தை எங்க வருது? யோவான்ல வருது. ஹல்லேலூயா. சரி, இங்க மட்டும்தானா? புதிய ஏற்பாட்டின் காலத்துல மட்டும்தானா அவர் நம்மத்தில வாசம் பண்ணினார்? இப்ப வாசம் பண்றாரா அப்படின்னு பார்த்தா, 1 கொரிந்தியர் சொல்லுது 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ஏன்னா யோவான் சொன்னா எல்லாரும் டக்குன்னு சொல்லிருவீங்க. 1 கொரிந்தியர் சொல்லும் போது கொஞ்சம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று உங்களில் மிஷ்கான். இதுக்கு என்ன அர்த்தம்? மிஷ்கான். தேவன் என்ன செய்றாரு? ஆவியானவர் இப்பவும் வாசமாய் இருக்கிறார் நம்மத்தில. ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல சொன்னாரு, அப்படியே புதிய ஏற்பாட்டுல சொன்னாரு, இப்பொழுது நம்மத்தில் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தகப்பன் தான் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொன்னார். சரி, அவர் வாசம் பண்ணுவேன்னு சொன்னாரு. சொல்லிக்கிட்டு சொன்னார், நான் வாசம் பண்ணா நீங்க என்ன செய்யணும்? எனக்காக ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தணும். எனக்காக ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தணும். இந்த கூடாரம் சாதாரண கூடாரம் அல்ல, பரிசுத்த ஸ்தலம். இந்த கூடாரம் பரிசுத்த கூடாரம், பரிசுத்த ஸ்தலம். இப்போ நீங்க இந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து இப்பதான் நம்ம பார்க்க போறோம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தை ஏன் தேவன் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, நீங்க பாப்பீங்க, இதான் பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தை ஏன் தேவன் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமைகளா இருந்தவங்களுக்கு இப்போ எப்படி மெய்யான தேவனை ஆராதிக்கணும்னு தெரியல. எப்பா, என்ன ஆராதிக்கணும் அல்லவா நான் உன்னை சிருஷ்டித்தேன், உன்னை ஆராதிக்கல்லவா நான் உன்னை படைச்சேன். ஆனா என்னுடைய ஜனங்களுக்கு என்ன செய்யப்படல தெரியல. என்னுடைய ஜனங்களுக்கு தெரியல. சோ என்னுடைய ஜனங்களுக்கு தெரியாதனால நான் இப்ப என்ன செய்றேன், எப்படி தொழுது கொள்ள வேண்டும் சொல்லி ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை அவர்களுக்கு காட்டி தேவன் சொல்லி கொடுத்த ஒரு சில கருத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். இது பழைய ஏற்பாடு தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா, புதிய ஏற்பாடுலயும் இந்த ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு எபிரேயர்ல. இது பழைய ஏற்பாட்டுல தானே அவங்க தானே கடைபிடிக்கணும்னு சொன்னா, இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஆசாரிப்பு கூடாரம் இன்றும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனை குறித்து சொல்லும் பொழுது நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியன். அப்போ இன்னும் இந்த ஆசாரிப்பு கூடாரம் என்னோடு இடைப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து நான் என்ன செய்யப்படணும்? கற்று தெரிந்து கொள்ள வேண்டாம். இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல எடுப்புல ஒரு பெரிய காம்பவுண்ட் மாதிரி நீங்க பார்க்கலாம். இந்த காம்பவுண்ட்ல என்ன இருக்குது? முதலாவதாக ஒரு கேட், வாசல். இப்போ உங்களோட யோவானுடைக்கு நம்ம திருப்பணும். யோவான்ல என்ன சொன்னாரு? நானே வழியும். ஸ்லைட மாத்துங்க. இப்போ நானே வழியும். இந்த வழிக்கு எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வழிக்கு எபிரேய வாசம் டெரக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வார்த்தை? டெரக். பாருங்க, அப்போ இந்த வழியத்தான் இயேசு என்ன செய்தாரு? எப்பா, நானே
வழி. நானே வழி. எந்த வழி? இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளாடி நுழையறதுல இருக்கக்கூடிய கேட்டு தான் இந்த வழி. நான் தான்ப்பா இந்த வழின்ட்டாரு. இப்போ இத குறித்து பார்க்கணும்னா ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா முடிச்சிருவான். இந்த வெளிப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த வெளிப்பகுதியை சுத்திலும் யார் இருக்கலாம் அப்படின்னா யார் வேணாலும் இருக்கலாம். யார் வேணாலும் இருக்கலாம். தேவனை ஏற்றுக்கொண்டவங்களும் இருக்கலாம், தேவனை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதிகளும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த வாசல் வழியாய் யாராலதான் போக முடியும்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, விசுவாசிக்கிறவங்க. வசனம் சொல்லுது, உன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்நியனா இருந்தா கூட என்ன செய்யலாம்? இதுல போகலாம். அந்நியனா இருந்தா கூட போகலாம். அப்போ இந்த வாசல் வழியா ஒருத்த போறான் அப்படின்னா அவன் எதுக்கு தான் போனோம்? அடுத்ததா இருக்கக்கூடிய பலியிடுறதுக்கு தான் போக முடியும். பலியிடுறதுக்கு தான் போகணும். அப்போ எப்ப அவன் பலியிடுவானா, எப்ப இயேசு கிறிஸ்துவ, எப்ப தேவத்தை ஏற்றுக்கொள்கிறானோ அப்ப பலியிடுவான். அப்ப உள்ளாடி போகிறவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா பலியிடுவாங்க. பலியிடுவாங்க. உள்ளாடி போகிற எல்லாருமே பலியிடுவாங்க. அவர் சொல்லிட்டாரு, நான் தான் வழி, நான் தான் வழின்னு சொல்லிட்டாரு. சரி, இந்த வழியில ஒருத்தன் போறான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், பாஸ்டர் இருக்கிறாரு. பாஸ்டர் உள்ளாடி போயிட்டாரு, நல்லவர் உள்ளாடி போயிட்டாரு. குமார் பிரதர் வெளியில இருக்கிறாரு. இப்போ சரி, அவரும் உள்ளாடி வருவாரு பின்னாடி. இப்ப வெளியில இருக்கக்கூடிய குமார் பிரதர்கிட்ட பாஸ்டர் பேச முடியுமா? பேச முடியுமா? முடியும். என்ன செய்ய முடியும்? முடியும். அப்ப உள்ளாடி வந்தவங்க யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, தெய்வத்தை ஏற்றுக்கொண்டவங்க. நம்ம இன்னைக்கு சொல்லணும்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உள்ளாடி வந்தாச்சு. உள்ளாடி வந்தவங்க வெளியில இருக்கக்கூடிய உலகத்தார், புறஜாதியார், இவங்க கூட என்ன செய்ய முடியும்? பேச முடியும். அவன் கேட்கிறாங்க. இப்போ குமார் பிரதர் கேட்கிறாரு, ஆமாங்க உள்ளாடி போக வருது என்ன அப்படின்ட்டு. பாஸ்டர் விளக்கம் தெளிவா சொல்லுவாரு. ஏன்னா ஆமா, இங்க சுகந்த வாசனை, இப்ப தேவன் இறங்குது அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா, உள்ளாடி திடீர்னு சத்தம் கேக்குது. ஆமா, மணி சத்தம் கேக்குதுல, இங்க பிரதான ஆசிரியர் உள்ளாடி போயிருக்கிறாருன்ட்டு இந்த டென்ட்டுக்கு இந்த சைடு இருந்து இந்த சைடு இருக்கவங்க கிட்ட சொல்லுவாங்க. அப்பா இந்த டைரக்ட் வழியா இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு என்ன பேருனா பிரகாரம்னு பேரு. இந்த பிரகாரத்துல இருக்கிறவங்க வெளியில இருக்கவங்க கூடயும் பேச முடியும். வெளியில இருக்கவங்க கூடயும் பேச முடியும். என்ன சொல்ல வாரோம்? கிறிஸ்துக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டவங்க, கிறிஸ்துக்குள்ளாக ஏற்றுக்கொண்டவங்க, உள்ளாடி வந்தவங்க உலகத்தோடையும் என்ன செய்ய முடியும்? சம்பாஷிக்க முடியும், உறவாட முடியும். ஆனா அவங்க உள்ளாடி வரல. ஆனா உள்ளாடி இருக்கிறவங்க என்ன செய்ய முடியும்? பேச முடியும். ஆனா உள்ளாடி வந்த, இது வழியா உள்ளாடி வந்த இதுல இருக்கக்கூடிய எல்லாரும், இந்த பிரகாரம் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த பெரிய கிரவுண்டு, இதுல எல்லாரும் கூட்டமா உட்கார்ந்து இருந்து என்ன செய்வாங்க? ஊரு கதை பேசுவாங்க, சொந்த பந்தம் எப்படி இருக்குன்னு விசாரிப்பாங்க. இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன், ஆத்தா பலியிட போறேன்னு சொல்லி பேசுவாங்க. இப்படி பேசக்கூடிய எல்லாருமே இங்க உள்ளாடி போவாங்களா? போக மாட்டாங்க. எல்லாருமே என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. இது அவுட்டர் கோர்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிரகாரம் சொல்லுவாங்க. இந்த பிரகாரத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்னது? பரிசுத்த ஸ்தலம். அதை தாண்டி இருக்கக்கூடிய மூன்றாவது இருக்கக்கூடியது மகா பரிசுத்த ஸ்தலம். இப்ப பிரகாரத்துக்குள்ள வந்தவங்க எல்லாருமே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. ஆச்சரியம் மட்டும்தான் போகணும், எல்லாரும் போக முடியாது. இப்போ இது உள்ளாடி வர்றதுக்கு, இது உள்ளாடி இந்த வாசல் வழியாய் உள்ளாடி வர்றதுக்கு எல்லாத்துக்கும் ஆசை, எல்லாத்துக்கும் ஆசை. ஆனா இங்க வந்தவங்க அடுத்ததா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு முடியாது, போக முடியாது. சார் நான் எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன் நான். இப்போ சொல்லுங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாச்சு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் இந்த டைரக்ட் வழியா அப்படியே உள்ளாடி பிரகாரத்துக்கு எல்லாம் வந்தாச்சு? எத்தனை பேர் இந்த பிரகாரத்துக்கு உள்ளாடி வந்தாச்சு? சொல்லுங்க.
பிரகாரத்துக்குள்ள வந்தவங்க எல்லாம் கையை தூக்குங்க. எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சா? ஓகே, ஆமென். இப்போ பிரகாரத்துக்குள்ள வந்தாச்சு. ஆனா நம்ம இன்னும் என்ன செய்யல? பஸ்டஸ்தலத்துக்கு போகல. ஆனா பிரகாரத்துல தான் இருக்கிறோம். பிரகாரத்துல இருக்கக்கூடியதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரகாரம் கொஞ்சம் டேஞ்சரான ஜோன். இந்த பிரகாரம் கொஞ்சம் டேஞ்சரான ஜோன். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, பாதி பேர் வந்துகிட்டு திரும்பியும் அதே வாசல்ல வெளில போயிருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரே வாசல் தான், ஒரே வாசல் தான். இங்க ஷார்ட்கட் கிடையாது, வேறு வழியும் கிடையாது, குறுக்கு வழியும் கிடையாது, மாற்று வழியும் கிடையாது. ஒரே வழிதான் இருக்குது. அந்த ஒரே வழியை தான் என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொண்ட. எப்படி ஏற்றுக்கொண்ட? ரட்சிக்கப்பட்ட, இயேசுவினால் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு உள்ளாடி வருவாங்க. வந்து உலகத்தோட சம்பாஷணம் பண்ணுவாங்க. சம்பாஷணம் பண்ணி உலகத்தோட பேசி கடைசியில பிரகாரத்திலேயே இருந்துருவாங்க. பிரகாரத்திலேயே இருந்துருவாங்க. ஏன்? இல்ல பிரதர், அது ஆசாரியன் மட்டும்தான் பிரதர் போகணும், நம்ம போக முடியாது பிரதர், அது நம்ம இங்க இருப்போம் பிரதர் அப்படின்னு. ஆனா இந்த ஜோன் தான் ஒரு டேஞ்சரான ஜோன். இந்த ஜோன் என்ன? ஒரு டேஞ்சரான ஜோன். இந்த ஜோன்ல உள்ளாடி போனவங்க ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, செத்து போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. என்னடா இப்படி சொல்றாங்கன்னு நினைக்க கூடாது. செத்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆரோனுடைய பசங்க எல்லாத்துக்கும் தெரியும், நேரில் நாளைக்கு போறான். ஆரோனோட பசங்க இந்த இடத்துலதான் என்ன செஞ்சாங்க? அந்நிய அக்கினி, தேவன் சொல்லாத அந்நிய அக்கினியை ஏற்படுத்தி அங்கதான் மரித்தும் போனாங்க. அப்போ இந்த ஜோன்ல இருக்கிறவங்க கொஞ்சம் டேஞ்சரான ஜோன்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க தான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க தான். ஆனா நாங்க அடுத்த ஸ்டேஜ் போகாம பிரகாரத்திலேயே இருக்கிறோம். இதான் எங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனா இருக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் ஆபத்து, அது ஆபத்து. ஓகே, இருக்கட்டும். இந்த வாசல் வழியா, இதுக்கு என்ன பேர் நம்ம பார்த்தோம்? டெரக். என்ன பேரு? டெரக். இப்ப இந்த டெரக் வழியா உள்ளாடி வந்த உடனே நீங்க பார்க்கக்கூடியது ஆல்டர் ஆஃப் பர்ன்ட் ஆஃபரிங், அதாவது வெண்கல பலிபீடம் அப்படின்னு சொல்லியிருப்போம். பைபிள் என்ன சொல்லியிருக்கோம்? வெண்கல பலிபீடம். இந்த வெண்கலங்கிற வார்த்தையெல்லாம் பார்த்துட்டே வாங்க, வரும். வெண்கல பலிபீடம். இந்த வெண்கல பலிபீடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, சித்தி மரத்தினால் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் வெண்கலத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கும்? முலாம் பூசப்பட்டிருக்கும். அதாவது சித்தி மரத்தினால செஞ்சு வெண்கலத்தினால என்ன செஞ்சிருப்பாங்க? அவுட்டர் லேயரை கோட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னு தெரியுமா? இங்க பலியிடும் பொழுது நல்ல ஹீட்டா தீயை எரியும் பொழுது அந்த சித்தி மரத்தோட கட்டை எரிஞ்சு போயிடும். சித்தி மரத்தோட கட்டை எரிஞ்சு, அது எரியக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்வாங்க? வெண்கலத்தினால் பூசியிருப்பாங்க. இந்த வெண்கலம் அப்படிங்கிறது நம்ம பெருசாலாம் ஒண்ணும் இல்ல, காப்பர் பிளஸ் டின்னு சேர்றதுதான் வெண்கலம். சேஃப்டி சொல்லிட்டாங்க. இதுதான் பிராஸ், அவ்வளவுதான். ஓகேவா? இது என்ன செய்யாது? இது என்ன செய்யுது? எரியாது. வெண்கலம் எரியாது, ஆனா என்ன செய்யும்? உருகிரும். ஆனா அது உருகணும் அப்படின்னா 950 to 1000 டிகிரிக்கு என்ன செய்யணும்? ஹீட் இருக்கணும். ஓகேவா? இது எதை குறிக்குது தெரியுமா? இது எதை குறிக்குது தெரியுமா? இந்த சித்தி மரத்தினால் செய்யப்பட்டது நீங்களும் நானும் தான். நம்ம எரிஞ்சிடக்கூடாதுன்னு, நம்மளை பாதுகாக்கக்கூடிய வெண்கலம் தான் இயேசு. ஹல்லேலூயா. யார் அது? இயேசு. சொல்லுங்க, யாரு? இயேசு. என்ன பாதுகாக்கும்படி, நான் மரிக்க கூடாதுன்ட்டு என்ன பாதுகாக்கும்படியாக தக 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 தகன்னு எரிந்து அவருடைய சரீரத்தையே ஒப்பு கொடுத்தாரு. அந்த நல்ல தெய்வத்தோட பேரு தாங்க இயேசு. ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு புரியுதா? அவரோட பேர் தான் இயேசு. சரி, இந்த ஆல்டர் ஆஃப் பர்ன்ட் ஆஃபரிங் இதை தாண்டி வரும்பொழுது அடுத்ததா ஒண்ணு இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? அதுதான் வெண்கல தொட்டி. நான் மறுபடியும் வெண்கலன்னு சொல்றேன். வெண்கலன்னு சொல்லும் பொழுது நீங்க டக் டக்குன்னு கனெக்டிவிட்டி வந்துடணும். வெண்கல தொட்டி. இந்த வெண்கல தொட்டி என்ன தெரியுமா?
ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த டெரிக் வழியா வந்தாச்சு அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்யணும்? தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக எப்படி அவர் கொடுத்தாரோ அதே போல கொடுத்தது மட்டும் அல்ல, அடுத்ததா அவன் என்ன செய்யப்பட வேண்டாம்? கழுவப்பட வேண்டும். அதுதான் இன்னைக்கு பார்க்கிறோம். கழுவப்பட வேண்டும். இந்த வெண்கல தொட்டியில இருக்கக்கூடிய தண்ணியில தான் ஆசாரியனும் பிரதான ஆசாரியம் இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? தங்களுடைய கைகளையும் கால்களையும் கழுவிக்கிட்டு மறுபடியும் உள்ளாடி பிரவேசிப்பாங்க. இதுல ஒருவேளை இங்க அவங்க தங்களை சுத்திகரிக்கவில்லைன்னா, வசனம் அப்படிதான் சொல்லுது, தங்களை சுத்திகரிக்கவில்லைன்னா அங்கேயே சாவாங்க. அப்பனா சுத்திகரிப்பு அப்படிங்கிறது, கழுவப்படுதல்ங்கிறது மிக 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 முக்கியம். ஹல்லேலூயா. மிக 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 முக்கியம். இந்த இதுல கழுவப்படணும். அங்க ஏற்கனவே வெண்கல தொட்டி இருக்குது. அந்த வெண்கல தொட்டியில இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து நம்மளுடைய கையே கால் இதெல்லாம் கழுவணும். கழுவுனாத்தான் பங்குன்னு சொல்லிட்டாரு. கழுவுனாத்தான் பங்கு. அததான் சொல்லிட்டாரு. நீ என்ன செய்யணும்? கழுவப்படணும். நீ என் காலை கழுவலன்னா உன்னிடத்துல பங்கு இல்லப்பா, பங்கு இல்ல. அதனாலதான் பழைய ஏற்பாட்டின் காலத்துல வீட்டுக்கு யார் வந்தாலும் என்ன செய்றாங்க? தண்ணிய கொடுத்து காலை கழுவுங்க. ஏன்னா இதுதாங்க வரவேற்பு. நான் உங்களை ஏற்றுக்கொண்டேங்கிறதுக்கு இன்னொரு சிம்பாலிக்கா சொல்லக்கூடியது. இப்போ ஏற்றுக்கொண்டாச்சா? எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டீங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க? ஏற்றுக்கொண்டவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள போறவங்களுக்கு சேர்த்துதான் சொல்றேன், கழுவப்பட வேண்டும். கழுவப்படவில்லை என்றால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, அதை தாண்டி அடுத்தது பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது. அதை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது. கழுவப்பட வேண்டும். வெண்கல தொட்டில நீங்க என்ன செய்யப்பட வேண்டும்? கழுவப்பட வேண்டும். அதான் வசனம் என்ன சொல்லுது? 2-3 வசனங்களை மட்டும் நம்ம வாசிப்போம். எபேசியருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 26-27 வாசிப்போமா? எபேசியர் 5வது அதிகாரம் 26-27. என்னதை கொண்டு? திருவசனத்தை கொண்டு சுத்திகரித்து எங்க நம்மளதாங்க அவரு சொல்றாரு சபைன்ட்டு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணுமா? கழுவப்படணும். எப்படி கழுவப்படணும் அப்படின்னா, இந்த வசனத்தை கொண்டு நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? கழுவப்படணும். நான் கழுவப்படலைன்னா நான் என்ன செய்ய முடியாது? அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. நிறைய பேர் ஏன் ரிட்டர்ன் ஆனாங்க தெரியுமா? நிறைய பேர் ஏன் போக முடியலன்னு தெரியுமா? சரியா கழுவல பிரதர். நான் கழுவுனன் தான், இருந்தாலும் அழுக்கு போகலையா, கரை போகலையா. தேவன் சொல்லிட்டாரு யோவான்ல, நீ மறுபடியும் பிறக்கணும்பா. நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க முடியாது. அப்ப நீ பிறந்தாகணும். நீ என்ன செய்யப்பட வேண்டும்? பிறந்தாகணும். அது அப்போஸ்தலர் சொல்றாரு, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று என்ன செய்யப்பட வேண்டும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுதான் கழுவப்படுதல். அதுதான் கழுவப்படுதல். அந்த கழுவப்படுதல் இல்ல அப்படின்னா நீங்க எப்படி என்ன செய்ய முடியாது? ரட்சிப்பே கிடையாதுங்கிறார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். பிராதவன் ஆக்கினை தீர்ப்புக்கு பங்கடைவான். முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவதா இருக்கக்கூடிய அந்த தொட்டில நான் கழுவுனாத்தான் நான் ரட்சிக்கப்படுவேன். கழுவுனாத்தான் நான் ரட்சிக்கப்படுவேன். அப்போ அந்த கோர்ட்டுக்கு வெளியில, அந்த பிரகாரத்துக்கு வெளியில இருக்கிறவன் ஒரு பாவி அப்படின்னு சொன்னா, ஒரு புறஜாதின்னு சொன்னா, பிரகாரத்துக்குள்ள வந்திருக்கிறவங்க எல்லாரும் யாரா? நீதிமானாக்கப்படுதல். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீதிமானாக்கப்படுதல். நான் என்னையே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, தேவனை விசுவாசித்து ஒப்பு கொடுத்து நான் கழுவப்பட்டு இப்ப நான் பிரகாரத்திலே இருக்கிறேன். எல்லாரும் கழுவப்பட்டாங்க, எல்லாரும் பிரகாரத்துக்கு வந்தாங்க. ஆனா வந்தவங்களை எல்லாரும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனாங்களான்னு கேட்டா இல்ல. அப்போ பரிசுத்த ஸ்தலம் தான் அடுத்தது. எத்தனை பேர் இப்போ நான் பிரகாரத்திலே இருக்கிறேன்,
பிரகாரத்துல இருக்கிறேன்னு முதல் சொல்றவங்க, அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூட்டியா அங்கே இருக்கிறோமா அடுத்த ஸ்டெப் போறோமாங்கிறது ரெண்டாவது. முதல்ல பிரகாரத்துக்குள்ள வந்தாச்சா, ரட்சிக்கப்பட்டாச்சா, நீதிமானாக்கப்பட்டாச்சா? ஓகே. இப்போ அடுத்த பிரகாரத்துல இருந்து அடுத்த ஒரு ஸ்டெப், அடுத்த ஸ்லைட மாத்துங்க. இன்னும் அடுத்தது நிறுத்துங்க. இந்த பிரகாரத்துக்குள்ள வர்றதுக்கு ஒரே ஒரு இன்னொரு வாசல் இருக்கு. ஒரு வாசலை பார்த்தா என்ன பேரு? அதுக்கு என்ன பேரு? டெரக். என்ன பேரு? டெரக். இந்த டெரக்ங்கிற பதத்துக்கு தமிழ்ல என்ன சொல்றாங்க? நானே வழி. ஓகேவா? அடுத்தது சொல்றாரு நானே சத்தியம். இந்த ரெண்டாவது வாசல் இருக்குல்ல, இந்த ரெண்டாவது வாசலுக்கு உண்டான பேர் தாங்க சத்தியம். இந்த ரெண்டாவது வாசலுக்கு உண்டான பேர் தான் சத்தியம் சொல்றாங்க. அந்த ரெண்டாவது வாசலுக்கு என்ன பேர்னா எமன்ட். இன்னொரு ஸ்லைடு இருக்கும் பாருங்க. அப்படியே இது இந்த ஸ்லைட்ல இருங்க. எமன்ட். ஓகே, எமன்ட். இப்போ இத வச்சுதான் தேவன் சொல்றாரு நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனும். புரியுதா எத்தனை பேத்துக்கு? நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவன். அப்பா கிறிஸ்து தானே இந்த ஆசாரிப்பு கூடாரம். இப்போ பிரகாரத்துக்கு நான் வந்தாச்சு, நான் சுத்திகரிக்கப்பட்டாச்சு, நான் நீதிமானாக்கப்பட்டாச்சு. நீதிமானாக்கப்பட்டன்னா உள்ளாடி போகணும் அப்படின்னா நான் யாரா இருக்கணும்? ஆசாரியனா இருக்கணும். மீது எல்லாரும் போக முடியாது. ஆசாரியனா இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ளாடி போக முடியும். அப்போ நீங்களான போக முடியுமா? நீங்களான போக முடியுமா? போக முடியுமா சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்றது எனக்கே புரியல. முடியுமா முடியாதா? இல்லக்கா போக முடியுமா முடியாதா? முடியும், முடியும். ஏன்னா தேவன் இப்ப நம்மளை எப்படி ஆக்கிட்டார் தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல தாங்க ஆசாரியன் உள்ளாடி போக முடியும். புதிய ஏற்பாட்டுல நம்ம தாங்க ஆசாரியன். தேவன் சொல்லிட்டாரு நான் உங்களை ஆசாரியனாகவும் ராஜாக்களுமாக ஏற்படுத்திட்டான். நான் யாரும் உங்களை ஏற்படுத்திட்டேன்? ஆசாரியன். நீங்க என் துதிய சொல்லி வருவீங்கப்பா. அல்லேலூயா. பேதுருலையும் வெளிப்படுத்தலையும் அழகா சொல்லிட்டாரு நான் உங்களை எப்படி ஆக்கிட்டேன்? ஆசாரியர்கள் ஆக்கிட்டேன். ஆசாரியர்கள் ஆக்கிட்டேன். உங்களோட பாவத்தை திருப்புங்களேன். வெளிப்படுத்தலுடைய புஸ்தகம் பாருங்க. அந்த வெளிப்படுத்தல் எங்க இருக்குதுன்ட்டு வெளிப்படுத்தல் அழகா 6வது வசனம் 7வது வசனம் இருக்கும். வெளிப்படுத்தல் 1:6. வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்க வேகமா. கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் போதும். அப்ப நம்மளை இப்ப என்னவாக்கிட்டாரா? ஆசாரியர் ஆக்கிட்டாரு. இதேதான் பேதுருல வாசிப்போம் 2:9. அந்தகாரத்தில் இருந்து நம்மளை எப்படி அழைத்தாரா? அழைத்து வாசிங்க. ராஜரிகமான ஆசாரிய கூட்டங்க நம்ம. இப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? படம் எங்கப்பா ஸ்லைடு. என்ன செய்ய முடியும்? உள்ளாடி ஆசாரிப்பு ஸ்தலத்துக்குள்ளாக பிரகாரத்துல இருந்து இப்ப நான் என்ன செஞ்சிட்டேன்? இந்த எமன்ட் அப்படிங்கிற இந்த வாசல் யார குறிக்குது? சத்தியம் அப்படிங்கிற இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. இந்த சத்தியத்தின் வழியா நான் உள்ளாடி போக முடியும். சத்தியத்தின் வழியா நான் என்ன செய்ய முடியும்? உள்ளாடி போக முடியும். சரி, நான் உள்ளாடி போனேன்னா அங்க என்ன இருக்கும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கம்பாரிசன் சொல்லிடுறோம். பிரகாரத்துல இருக்கும்போது உலகத்தோட நான் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். ஆனா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா பேச முடியுமா? நம்ம தாங்க ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு, நம்மள சீல்டு பண்ணியாச்சு. நம்ம என்ன செய்ய முடியாது? இப்ப புறஜாதி இடத்துல எவன் உள்ளாடி வர முடியலையோ அவன் இடத்துல நம்மளால என்ன செய்ய முடியாது? உறவு கொள்ள முடியாதுங்க. உறவு கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம என்ன செய்யப்பட்டோம்? முத்திரிக்கப்பட்டுட்டோம். நம்ம என்ன செய்யப்பட்டுட்டோம்? பாதுகாக்கப்பட்டுட்டோம். நம்ம என்ன செய்யப்பட்டுட்டோம்? we are sealed. ஹல்லேலூயா. இப்போ உள்ளாடி வந்த உடனே நமக்கு என்ன இருக்கும்னா, ரைட் சைடு பாத்தீங்கன்னா சமூகத்து அப்ப இருக்கும்.
என்ன இருக்கும்? ரைட் சைடு சமூகத்து அப்பம் இருக்கும். இந்த அப்பத்தை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு டேபிள்ல 6 6ன்னு மொத்தம் 12 அப்பம் வச்சிருப்பாங்க. அப்பம் அப்படின்னா என்னது? நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ அப்பம். அதுவும் கிறிஸ்துவை குறிக்கும். ஓகே, அங்க அப்பம் ஒரே இதா 12 அப்பம் வைக்கலங்க. ஒரே இதா 12 அப்பம் வைக்கல. 6 அப்பம் பிளஸ் 6 அப்பம் 2 6 மொத்தம் 12 அப்பம் வச்சிருந்தாங்க. ஏன் 12 அப்பம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா இதுக்கு நிறைய கருத்து இருக்கு. ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இந்த 12 அப்படிங்கிறது 12 அப்போஸ்தலர்களை குறிக்கும் சொல்றாங்க. ரெண்டாவது, இங்க 6 6 அப்படிங்கிறது 2 இது என்னன்னா, அப்பன்னா என்ன அப்படின்னா ஐக்கியங்க. அப்பன்னா என்ன? ஐக்கியம். நம்ம ஊர்ல சொல்றாங்க, எப்பா கைய நினைச்சிட்டு போயா. நம்ம ஊர்ல சொல்றாங்க, அப்பா கைய நினைச்சிட்டு போ, கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துவான். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதத்தான் அவங்க என்ன சொன்னாங்க? அப்பம் பிட்டுதல். அப்பம் பிட்டுதல் அப்படின்னா, நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன்னு அர்த்தம். நான் உங்களோட ஐக்கியம் கொள்றேன், நான் உங்களோட உறவு கொள்றேன்னு அர்த்தம். பொண்ணு பார்த்தோம் பிக்ஸ் ஆயிருச்சு. திருப்பி வந்தா கைய கழுவியாம நீங்க போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? கைய நினைக்காம போக கூடாது. என்ன அர்த்தம்? நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? எங்களோட சம்பந்தம் பண்ணியாச்சு, இனி உறவு கொள்ள போறோம், நீங்க வாங்க. அப்போ ஒரு உறவாடுதல், ஐக்கியம், ஏற்றுக்கொள்ளுதல் தாங்க அப்பம் பிற்குதல். இப்ப இந்த அப்பம் பிற்குதல், இந்த அப்பத்தை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த அப்பம் 2 காரியத்தை வெளிப்படுத்துது. ஒண்ணு, நான் தேவனோடு ஐக்கியப்படுறேன், 6 அப்பம். அடுத்த 6 அப்பம், நான் மனுஷனோடு ஐக்கியப்படுறேன். இப்படியும் எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா 6 பிளஸ் 6னா பார்க்க 66, இது புஸ்தகங்க, இது வார்த்தைங்க, இப்படியும் எடுத்துக்கலாம். அப்ப ஆக மொத்தம் அப்பா என்ன செய்து? ஒரு ஐக்கியம், ஒரு ஐக்கியத்தை குறிக்கக்கூடியது. இயேசுவின் ஐக்கியத்துல நான் என்ன செய்யப்பட வேண்டும்? வளர வேண்டும். அப்படியே லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா மெனோராட் சொல்லுவாங்க. அதுக்கு பேரு என்னன்னா, ஒரு நம்ம பாஷையில சொல்லணும்னா குத்து விளக்கு. ஒரு தண்டு, அதுல இருந்து அப்படியே ஒரு 7 கிளைகள் போய் மொத்தம் 7 லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இது எப்பொழுதுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த இங்க அழகா இருக்குது, எப்பொழுதுமே இது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இது நானே உலகத்தின் வெளிச்சம், நான் தான்ப்பா ஒளி. இருளில் இருந்த உங்களை அழைத்து வந்த அந்த ஒளி நான் தான். அப்போ இந்த விளக்கம் எதை குறிக்குது அப்படின்னா, இயேசுவை தாங்க குறிக்குது. இந்த விளக்க குறித்து சங்கீதம் 119 105 வாசித்தீங்கன்னா, உம்முடைய வசனமே கால்களுக்கு தீபமும். அப்போ வசனம், அந்த வசனத்துக்கு இன்னொரு வார்த்தை வார்த்தை, வார்த்தைக்கு இன்னொரு பெயர் கிறிஸ்து. கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அடுத்தது இதுவும் கிறிஸ்துவ குறிக்குது. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா, இங்க ஒரு பலிபீடம் இருக்குது. வெளியில ஒரு பலிபீடத்தை பார்த்தோம், அது பலியிடுறது. உள்ளாடி ஒரு பலிபீடம் பார்க்கிறோம், இது சுகந்த வாசனையை கொடுக்கக்கூடிய தூப பீடம். இது என்னது? தூப பீடம். வெளிப்படுத்தலுடைய புஸ்தகம் சொல்லுது, பரிசுத்தவான்களின் ஜெபம், பரிசுத்தவான்களின் ஜெபம். அப்போ இங்க என்ன காட்டுது அப்படின்னு சொன்னா, தேவனோடு நாம் பேசக்கூடிய ஜெபத்தை குறிக்குது. ஹல்லேலூயா. நமக்காக பேசக்கூடிய ஒருவர் இருக்கிறார்னு சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ உள்ளாடி ஒருத்தன் வந்தான்னு சொன்னா, உள்ளாடி ஒருத்தன் வந்தானா அணு தினமும் அவன் என்ன செய்யணும்? அப்பத்தை புசிக்கணும். இதே விளக்க ஏந்தி உலகத்துக்கு அவன் வெளிச்சம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேசணும், பேசணும். இதுதாங்க சத்தியம், இதுதான் சத்தியம். இப்ப சொல்றாரு, நானே வழியும் நானே சத்தியம். இதுதாங்க சத்தியம். இந்த வாசல் உள்ளாடி, 2வது வாசல் உள்ளாடி வந்தா இருக்க பார்க்கக்கூடியது தாங்க சத்தியம். இப்ப திருப்புங்க உங்களுடைய வேதாகமத்தை அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 2வது அதிகாரத்துக்கு. அப்போஸ்தலர் 2வது
அதிகாரம். அழகான ஒரு வசனங்கள் இருக்குமே. அப்போஸ்தலர் 2:42 வாசிங்க, சத்தமா வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசம். உபதேசம்னா என்னது? வார்த்தை. உபதேசம்னா என்ன? வார்த்தை. அடுத்தது அந்யுன்யத்திலும். அந்யுன்யத்திலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதேதாங்க. நான் அப்பத்தை 2 அப்பம் பார்த்தோம் இல்ல. ஒரு அப்பம் மனுஷனோடு இருக்கக்கூடிய அந்யுன்யத்தையும், இன்னொரு அப்ப 6 அப்பம் நான் தேவனோடு இருக்கக்கூடிய அந்யுன்யத்தையும் காட்டுதுங்க. இந்த அந்யுன்யத்திலும். அடுத்தது இந்த அப்பம் பிற்குதலிலும். இந்த அப்பம் பிற்குதலிலும். அப்புறம் ஜெபம் பண்ணுதல். 3 காரியம் வந்துருச்சா? ஜெபம் வந்துருச்சா? ஜெபம். தூபபீடம் வந்துருச்சா? அப்பம் வந்துருச்சா? விளக்கு உபதேசம் வந்துருச்சா? இதத்தாங்க அப்போஸ்தலர்கள் என்னைக்கு திருச்சபை ஆரம்பிச்சாங்களோ ஆரம்பிச்ச அன்னைக்கு செஞ்சாங்க. ஹல்லேலூயா. என்ன செஞ்சாங்க? உபதேசத்திலும் விளக்கு, உபதேசத்திலும். அடுத்தது அப்பம் பிற்குதலிலும், அந்யுன்யத்திலும். அடுத்தது ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள். அதுவும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க உள்ளாடி வந்தவங்க, நீதிமானாய் ஆக்கப்பட்டவங்க, இப்ப அடுத்ததா என்ன செஞ்சாங்க? பரிசுத்தமாக்கப்படுதல்ல பூர்த்தி ஆயிட்டாங்க. அல்லேலூயா. பூர்த்தி ஆயிட்டாங்க. இப்ப சொல்லுங்க, யாராரு பிரகாரத்துல இருக்கிறீங்க? யாராரு பரிசுத்த ஸ்தலத்துள்ளாடி இருக்கிறீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க, கரங்களை தூக்கணும். யாராரு பரிசுத்த ஸ்தலத்துள்ளாடி இருக்கிறீங்க? இல்ல அப்படின்னா என்ன செய்யப்படணும்? பரிசுத்தமாக்குதலுக்குள்ளாக மறுபடியும் கடந்து வரணும்னா, சத்தியத்துக்குள்ளாக மறுபடியும் கடந்து வரணும். கடந்து வந்து அந்த சத்தியத்துல வளரும் பொழுதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நீங்க நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட நீங்க அடுத்ததா ஒரு ஸ்கிரீன் இருக்குது, திரைச்சீலை இருக்குது. அந்த திரைச்சீல இங்க மாதிரி கதவு மாதிரி இருக்காது. அது ஜஸ்ட் ஸ்கிரீனை எடுத்துக்கிட்டு அது உள்ளாடி யார் போவாங்க அப்படின்னா பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போவான். அந்த திரைச்சீலை நீக்கிக்கிட்டு பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போவான். அந்த வாசலுக்கு பேரு தான் ஹாயும். சீய வந்து சைலண்டா போட்டுருங்க. ஹாயும். அந்த வாசலுக்கு பேர் தான் ஹாயும். இப்ப அவர் சொல்றாரு, நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவன். இந்த ஜீவனுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பேரு தான் எபிரேய சொற்கள் ஹாயும். ஆனா இந்த வார்த்தை எதுக்கு இந்த வாசலுக்கு வச்சாங்க அப்படின்னா, நீ எந்த வாசல் வந்தாலும் என்ன மீறி ஒன்றும் இல்ல, நீ எனக்குள்ள வந்தே ஆகணும்ங்கிறார் அவரு. ஹல்லேலூயா. நீ என்ன செய்ய முடியாது, உனக்கு வலை விரிச்சன் இல்ல, தூண்டிலே போட்டாச்சு, நீ வந்தே ஆகணும். இனி என்ன செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதான் அவர் சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். ஜீவன் அப்படிங்கிறதுக்கு தான் எபிரேயத்துல ஹாயும். அந்த பேரை வந்து ஏன் இந்த வாசலுக்கு வச்சாங்க அப்படின்னா, இது உள்ளாடி நீங்க போனா தான் ஜீவன் பெற முடியும். அதாவது இன்னொரு வகையில சொல்லணும்னா மகிமை அடைதல் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, இந்த இதுல ஆசாரியனால போக முடியும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆசாரியன் போக முடியும். இதுக்கு அடுத்ததுல யார் போக முடியும்? பிரதான ஆசாரியன் தான் போக முடியும். இந்த பிரதான ஆசாரியன் எப்படி போகணும் அப்படின்னா, வருஷத்துல ஒரு முறை என்ன செய்வாங்கன்னா, சங்கிலியை கட்டியிருப்பாங்க, அதுல மணி இருக்கும். அதோடைய ரிசம்பிள்ஸ் தான் இன்னைக்கு ஆர்சில சிஎஸ் எல்லாம் கையில இடுப்புல ஒரு கருப்பு கயிறு கட்டிட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல இடுப்புல கட்டின சம்பவங்களும் இருக்கு. ஆனா மெஜாரிட்டியா காலில் கட்டுவாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த ட்ரெஸ் கபோத்த மேல என்ன செய்ய முடியாது, கெட்டும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ட்டு. ஓகே, அப்போ அதை கெட்டி வருடத்துல ஒரு முறை பிரதான ஆசாரியன் போவான். போயிட்டு பாவத்துக்காக என்ன செய்வான், அவனுடைய பாவம் அறிக்கைட்டு இருக்கணும் அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறமா பிறருடைய பாவத்துக்காக அங்க போய் பரிந்து பேசுவான். இதுதாங்க இருக்குதுல ஹை ரிஸ்க் ஜோன். இது ஃப்ரீ ஜோன் இல்ல, நம்ம சொல்றது போல ஃப்ரீ ஜோன் மாதிரி இல்ல. அது அங்க இங்கேயாவது கடவுள் நின்று அடிப்பாரு, அங்க போன உடனே அவன் செத்து போயிடுவான்.
அதுதான் சொல்றது மகா பரிசுத்த ஸ்தலம். அங்க பரிசுத்தம் முழுமை அடைந்த. அதனாலதான் பரிசுத்தத்தோட உச்ச நிலையத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மகிமை அடைதல்னு சொல்றோம். மகிமை அடைதல். புரியுதா? நம்ம எல்லாம் சொல்லுவாங்கல்ல, செத்து போயிட்டாங்கன்னா கர்த்தருக்குள் மகிமை அடைந்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனிடத்தில் சேர்ந்தார். நல்ல வார்த்தை தான், ஆனா நம்ம இப்படியும் பயன்படுத்திட்டோம். ஓகே, சேர்ந்தார். ஓகே, இப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒருத்தன் போகிறாங்க அப்படின்னா வருடம் ஒரு முறை தான் போக முடியும், சும்மான்னு போக முடியாது. போகிற அவங்க எல்லாம் போயிட்டு அவங்க திடீர்னு தேவன் அவங்களை அடிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா உடனே அடுத்தவன் போயிட்டு ஐயோன்னு தூக்கிட்டு வர முடியாது. உள்ளாடியே நுழையக்கூடாது. இந்த உள்ளாடி நுழைய கூடாதுங்கிறதுக்காகத்தான் என்ன செஞ்சுட்டாங்க, கையில கட்டி காலில் கட்டி இருக்கக்கூடிய கயிறை லைட் ஆட்டுவாங்க. ஆட்டினோன்னா அவர் என்ன செய்வாரு, திருப்பி ஒரு என்ன சொல்றாரு, ஒரு ரிப்ளை ஒண்ணு கொடுப்பாரு. ரைட் இருக்கிறாங்க. ரிப்ளை இல்ல அப்படின்னா என்ன செஞ்சிருவாங்க, சரி ரைட் செத்தாச்சு அழகா இழுத்துருவாங்க. அப்போ யாருமே உள்ளாடி என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதுக்காகப்பட்டவர்களால் தான் போக முடியும். எத்தனை வருஷம்தான் நம்மளும் போயிட்டு பாவாரிக்கையா இன்னொரு ஆள் கிட்ட சொல்றது? அதனால்தான் தேவன் என்ன செஞ்சிட்டாரு, ஒரே தரம் பலியாகி இடையில இருக்கக்கூடிய இந்த ஹாயும் அப்படிங்கிற இந்த திரைச்சிலைய என்ன செஞ்சிட்டாரு, கிழிச்சிட்டாரு. மேல இருந்து கீழே என்ன செய்யப்பட்டது, கிழிக்கப்பட்டது. ஏனே யாரோ ஒரு ஆள் இல்ல, பரிசுத்தலத்து வரைக்கும் வந்த நீயே என்ன செய்யலாம், தேவனண்ட கெட்டி நெருங்கி சேரலான்னு சொன்னாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்க உள்ளாடி போனீங்கன்னா உள்ளாடி ஒரே ஒண்ணுதான் இருக்கும். என்ன இருக்கும், உடன்படிக்கை பெட்டி. அது உள்ளாடி வரைக்கும் நீங்க போயிட்டீங்கன்னா தேவன் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை நீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி உள்ளாடி என்ன இருக்கும்னா ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கும், மண்ணா இருக்கும், அதுக்கப்புறம் 10 கட்டளை இருக்கும். இதுதான் உடன்படிக்கை பெட்டி. இந்த பெட்டிக்கு உள்ளாடி இருக்கிறது மூணே தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தேவனை ஏன் பரிசுத்த பார்த்தீர்கள்னு சொல்லி அந்த மெசேஜ்ல சொல்லியிருப்போம். இவங்க மன்னாவுக்காக சண்டை போட்டாங்க, காடைக்காக சண்டை போட்டாங்க. தேவன் மன்னாவை இவங்களுக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி மன்னாவை என்ன செஞ்சாரு, எடுத்து நீங்க வைங்க, அவங்க தலைமுறை என்ன செய்யணும், ஞாபகப்படுத்தும்படியாக இருக்கட்டும். தேவன் இவங்களோடு மட்டும்தான் பேசுவாரான்னு சொல்லி ஏற்பட்ட போட்டியில ஆரோனுடைய கோல் துளிர்த்துச்சு. அந்த கோல் என்னாமத்துல வாசிப்போம்னு நினைக்கிறேன். அந்த கோலை எடுத்து என்ன செய்வாங்க, ஞாபகார்த்தமா வைங்கன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா 10 கட்டளைய மோசே உடைச்சாரு. அந்த 10 கட்டளைய மறுபடியும் கொடுத்தாத என்ன செய்யுங்க, நீங்க உடன்படிக்கை பெட்டி உள்ளாடி வைங்கன்னாரு. இப்படி உள்ளாடி இருக்கக்கூடிய 3 ஏதோ ஒரு பாவத்தை சுட்டி காட்டியே நிக்குது. புரிஞ்சதா? ஏதோ ஒரு பாவத்தை சுட்டி காட்டியே இருக்குது. இந்த 3 நம்மளுடைய பாவத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஆனா பாருங்க, இந்த பாவத்தோட சம்பந்தப்பட்டத ஒரு பெட்டி உள்ளாடி வச்சுதான் சொல்றாரு, இது நான் உன்னோடு செய்த உடன்படிக்கை. பாவம் தான், நீ செஞ்ச பாவம் உனக்கே நான் சொல்றேன்ப்பா, ஆனா என்னுடைய உடன்படிக்கை முதல் நீ என்ன செஞ்சிரு, ஞாபகத்துல வச்சுக்கொண்டார். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல பாத்தீங்கன்னா தேவதூதர்கள் இருப்பாங்க. இந்த 2 தேவதூதர்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடம் தான் mercy seatன்னு சொல்லுவாங்க, கிருபாசனம்னு சொல்றது. தேவன் அங்க அமர்ந்திருப்பாருன்னு சொல்றது கிருபாசனம். என்ன சொன்னா அது கிருபாசனம். பழைய ஏற்பாட்டுல சொல்லக்கூடிய 5 பலிகளும் ஒரே பலியா மாறின கிருபாதார பலி அங்க உட்கார்ந்து இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கிருபாதார பலி. இப்போ தேவன் என்ன செய்யறாரு, மேல இருந்து பாக்குறாரு, என் பையன் இப்ப எங்க இருக்கிறா, பஸ்டஸ்தலத்தை கடந்து மகாபஸ்டத்துல வந்துட்டான். அப்படியே பார்க்கும் பொழுது நம்ம நிக்கிறது தெரியும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கூட ஒண்ணு தெரியும். என்ன தெரியும்? நம்மளுடைய பாவம் தெரியாதுங்க. நம்மளுடைய பாவம் தெரியாது. ஏன்னா அவர் மேல இருந்து பார்க்கும்போது நம்மளுடைய பாவத்தெல்லாம் மறைச்சு கிருபாசனா கிருபா மட்டும்தாங்க தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேல என்ன தெரியும்? கிருபை தெரியுங்க. நம்மளோட பாவத்தை எது மூடிருச்சு? அவருடைய உடன்படிக்கையும் அதன் மேல உள்ள கிருபையும் மூடிருச்சுங்க. இப்ப சொல்லுங்க, அவரு இவ்வளவு செய்தது எதற்கு? உங்கள் மத்தியில வாசம் பண்ண.
ஹல்லேலூயா. உங்க மத்தியில வாசம் பண்ண, உங்களோட பாவத்தெல்லாம் நான் மூடி என்னோட உடன்படிக்கையை ஏற்படுத்தி அதுக்கு மேல கிருபையை வைத்து நான் ஏங்கி கொண்டிருக்கிறது எதுக்கு? உங்களோட வாசம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு இடத்தை கொடுப்போமா? அவருக்கு ஒரு இடத்தை கொடுப்போமா? அவர் நம்ம மத்தியில வாசம் பண்ணட்டுங்க. இன்றைக்கு அவர் நம்ம மத்தியில வாசம் பண்ணட்டும். இனி ஆசரிப்பு கூடார சத்தியம் அப்படின்னா என் தேவன் எனக்காக வாசம் பண்ண அவர் கேட்ட இடம் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்துல வரணும். எத்தனை பேத்துக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உங்க மத்தியில வாசம் பண்ணணும்னு சொன்னார். ஆனா பழைய ஏற்பாட்டுல இன்னொரு விஷயம் மட்டும் சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல சொன்னாரு, நான் உங்க மத்தியில வாசம் பண்ணணும்னு சொன்னாரு. புதிய ஏற்பாட்டுல சொன்னாரு, நான் அவர்களிடத்துல வாசம் பண்ணணும்ட்டு. ஆனா பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும்போது, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? அவர் நமக்கு வெளியில இல்லைங்க, நம்ம கூட இல்லைங்க, நமக்கு உள்ளாடி அவர் இருக்கிறாருங்க. இப்போ ஹல்லேலூயா. வார்த்தை உள்ளாடி இருக்குமானால் வழியும் நானே, சத்தியமும் நானே, ஜீவனும் நானே. நான் இனி என்னோட பாவத்துக்காக நான் என்ன செய்யப்பட போறதில்ல? மறிக்க போறதில்ல. ஏன்னா நான் மகிமைக்குள்ளாக வந்திருக்கிறேன். என்னுடைய பாவம் மூடப்பட்டது. நான் மகிமைக்குள்ளாக வந்திருக்கிறேன். நான் தேவனோடு நெருங்கி வந்திருக்கிறேன். அவரோடு நான் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.